ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். தற்போது பார்த்தீங்கன்னா 2026 குரூப் 4 குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கால் ஃபார் 2026 சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். ஸோ அதை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவுட் சோர்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஒவ்வொரு வீடியோவாக நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஷார்ட்கட்டுடைய இந்த உள்நோக்கம் என்னென்னா மாணவருடைய போயிட்டு ஈஸியாக சேரணும் அப்படின்ட்டு ஒரு நோக்கம் தான். ஸோ அதோடைய டெமோவாக இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஸோ குறிப்பாக இந்த குறில் நெடில் வேறு ஒன்று எடுத்து பார்ப்போம் இன்றைக்கி. இப்போ ரெகுலராக வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ முரல், அப்போ முரல் எப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மூரல் எப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, முரல்னால் ஒரு மீன் வகை அப்படின்ட்டு சொல்ல வராங்க. இப்போது ஒரு மீனை பார்த்திங்கன்னா ஒரு தூண்டிலில் பிடிக்கிறோம். பிடிச்சி இப்படி கண்ணுக்கிட்ட எடுத்து பார்க்கும்போது நம்மளை என்ன பண்ணுது, அது வந்து முறைக்குமா? அப்போ முறை அப்படின்ட்டு இதை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ முறை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது முரல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா, ஒரு மீன் நம்ம பார்க்குறோம், அதை இந்த பிடிக்கும்போது உங்களை முறைச்சி பார்க்குது. அப்போ முரல் என்பது ஒரு மீன் வகை அப்படின்ட்டு எடுத்துக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு மூரல் அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக்கில் சோறு அப்படின்ட்டு படிச்சிருப்போம். இப்போது சோறை வச்சு தான் போட போகிறோம். இப்போ மூரல்னால் நமக்கு சோறுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த 3 எப்படி சார் எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த சோறு பார்த்திங்கன்னா இந்த சோறில் என்ன பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை வெறும் சோறு கொடுத்தா சாப்பிடாது. அதே அந்த சோறில் கொஞ்சம் பால் ஊற்றி கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், அந்த குழந்தை ஒரு புன்னகையாக ஒரு சிரிப்பு சிரிக்கும். ஓகேவா? அந்த புன்னகையாக ஒரு சிரிப்பு சிரிக்கும் போதே எல்லா பல்லுமே அழகாக வெளியே தெரியுமா? அப்போது தான் அந்த குழந்தை வந்து ஆசையாக சாப்பிடும். அப்போது நீங்கள் மூரல்னால் சோறுன்னு எடுக்கும்பொழுதே அது கூட என்ன வந்துடும், கொஞ்சம் பால் ஊற்றினா இந்த குழந்தை வந்து புன்னகையாக சிரிக்கும். அந்த புன்னகையாக சிரிக்கும்போது பல்கள்லாம் நல்லா தெரியும் அப்படின்ட்டு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ சொல்லுங்கள், இப்போ கரெக்டாக சொல்லணும்னா முரல் நீங்களே சொல்லுங்கள். ஒரு மீன் வகை எடுத்துடலாமா? அதே போல் பார்த்தீங்கன்னா மூரல் அப்படின்னா சோறு, பால், பொன்சிரிப்பு, பல் அப்படின்ட்டு ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ தேங்க்யூ. இது போன்று பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடலாமா வேணாமா அப்படின்றது உங்ககிட்ட வந்து ஒரு கருத்தை கேட்டுக்க முடியும். ஸோ நன்றி, வணக்கம். ஏதாவது அதிகமாக பேசியிருந்தால் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பேச்சை குறைச்சிங்கன்னா நம்ம ஷார்ட்கட்டில் ஒவ்வொன்றா போயிடலாம். இது அவுட் சோர்ஸு, முக்கியமான அவுட் சோர்ஸு. இது ஃபுல்லாக அவுட் சோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம்.